தாவேகாவினுடைய ஆட்சி, அதாவது முதலமைச்சர் விஜயின் தலைமையில் இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய ஆட்சி நடக்குது. சிறப்பாக நடக்குதா? ஏகப்பட்ட கொலைகள் வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள் பாசிட்டிவாகவும் நடக்குது. இந்த பக்கம் நெகட்டிவாக பரபர நிறைய சம்பவங்கள் நடக்குது. அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ஆட்சி நல்லா தான் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இது நல்லா இருக்கோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் தோணுது. அது எப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியோட நல்லா இருக்கான்னா, நான் இதுக்கு முன்னாடி இந்த திமுகவையோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவையோ இல்லை அதுக்கு முன்னாடி இந்த திமுகவையோ அதுக்கு முன்னாடி இந்த அதிமுகவையோலாம் சொல்லலை. பொதுவாக காமனாக ஒரு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்களை விட இந்த ஆட்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்கு வருவதற்கான ஒரு காரணத்தை தாவேகானுடைய இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி நமக்கு காட்டுது. ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுது. என்ன காட்டுது? ஆட்சியில் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இவங்க மினிஸ்ட்ரி இப்போதைக்கு வந்துட்டு ஒரு 9 பேருக்கு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய துறைகளுக்கெல்லாம் மினிஸ்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும்போது காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. எப்படி 60 ஆண்டு கால அரசியலில் வந்துட்டு திமுக வந்ததுலேருந்து மேக்சிமம் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு கிடையாது. மினிஸ்ட்ரியில் ஒரு பங்கே இல்லாத ஒரு கட்சியாக தான் கிட்டத்தட்ட ஒரு 59-60 வருஷமாக காங்கிரஸுங்கிற கட்சி இருக்குது. அப்பேற்பட்ட கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் அழைப்பு கொடுக்குறாரு. வாங்க, உங்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கொடுக்குறோம், 1 2 வாட் எவர் இட் இஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மூவ் இருக்கு இல்லையா, அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மூவாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி 107 எம்எல்ஏஸ் வந்துட்டு விஜய் வச்சுருக்காரு. மிச்சம் வெளியிலேருந்து ஒரு 10 பேர் 13 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த 107 பேர்லேருந்தே ஒரு 20-28 மினிஸ்ட்ரியஸை கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு நிலைகள் இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், இந்த மினிஸ்டர் வரவங்களுக்குலாம் தகுதி இருக்கா? தகுதி இல்லாத ஆட்களுக்குலாம் விஜய் வந்துட்டு கொடுப்பாரு, அதனால தான் வந்துட்டு கூட்டாட்சி தத்துவத்தையே அவர் ஒத்துக்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி தேதியில் யாரை நீங்கள் மினிஸ்டர்னு சொல்லி ஆக்குனீங்கன்னா கூட அடுத்த ஒரு சில வருடங்கள், மேபி ஒரு 5 வருஷத்துக்கு நீங்களும் நானும் கேள்வி கேட்க மாட்டோம். அப்போ கேள்வி கேட்க மாட்டோம்னா என்ன? ஒன்று அந்த மினிஸ்ட்ரி போஸ்ட்டில் வர்றவங்க கற்றுப்பாங்க, அப்படி இல்லைன்னா தத்தியாகவே இருந்து வெளியேறுவாங்கன்னு வைங்களேன். இதுதான் நடக்கும். ஸோ விஜய் யாரை மினிஸ்டர்னு சொல்லி கை காட்டுறாரோ நாம் அதை ஏற்றுக்க தான் போகிறோம். நாம் இதெல்லாம் இல்லை, இவரெல்லாம் நான் விரும்பவே இல்லைலாம் சொல்ல போகிறதே கிடையாது. ராஜ்மோகனுக்கு வந்துட்டு விஷால் மாதிரியான ஒரு சில பேர் வந்துட்டு இவரை போய் வந்துட்டு ஏங்க மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் வந்துட்டு சினிமா துறையில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி அந்த தொகுதியை வந்து அந்த மினிஸ்ட்ரியை ஏன் வந்துட்டு ராஜ்மோகன் கொடுத்தீங்கன்னு விஷால் கேட்குறாரு இல்லையா. இந்த மாதிரி அபத்தமான கேள்விகள் வேணால் எவனாவது கேட்கலாமே தவிர்த்து லாஜிக்கலாக யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன் வந்துட்டு விஷால் கேட்குற கேள்வி அபத்தமான கேள்வி? விஜய்க்கு வந்துட்டு அந்த துறையை வச்சுக்கணுமா, ராஜ்மோகன்கிட்ட கொடுக்கக்கூடாதான்? ஏன்னா ராஜ்மோகனுக்கு சினிமா பற்றின அனுபவம் இல்லையா. சரி, ஓகே. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கே முதலமைச்சர் பதவிக்கான அனுபவமே கிடையாது இல்லை. எல்லாம் இப்போ ஒரு 10-15 நாளாக தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அவரே இதுக்கப்புறம் தான் கற்றுப்பார் எல்லாத்தையும். அப்போ அப்படி இருக்கும்போது ராஜ்மோகனுக்கும் கொடுத்து பார்க்கணும். அவர் இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ணுறாருங்கிறது காலம் பதில் சொல்லணும் வைங்களேன். அதனால் வந்துட்டு விஷால் அவர்கள் மாதிரி யாராவது 1-2 பேர் வேணால் இது அபத்தமான லாஜிக்கை பேசலாமே தவிர்த்து, அதை தவிர்த்து யாருக்கு மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி விஜய் கொடுத்தாலும் நாம் ஏற்றுப்போம். கரெக்டாக? அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு அழைப்பு கொடுக்கறதுங்கிறதே ஒரு நாகரிகமான ஒரு மெச்சூர்டான மூவ். சரி, இதையெல்லாம் தாண்டி விசிகாவுக்கு அழைப்பு இருந்திருக்கு, ஐயுஎம்எலுக்கும் அழைப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் வந்து அழைப்பு வந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசலை. பட் ஆனால் ஆரம்பத்துலேருந்தே சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், விசிகாவுக்காக இருக்கட்டும், ஐயுஎம்எலுக்காக இருக்கட்டும், காங்கிரஸுக்காக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குற மாதிரி 1-2 மினிஸ்ட்ரிஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலையில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃபாக தான் இன்றைக்கி விசிகாவுக்கு ஒரு அழைப்பு வந்துருச்சு. ஆதவர்ஜுனா கொடுக்குறாரு, அழைப்பு கொடுத்துட்றாரு. ஐயுஎம்எலுக்கும் அழைப்பு இருக்குது. நாளைக்கு காலையில் 11 மணிக்கெலாம் வந்துட்டு மீட்டிங்கை போட்டு பேச போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி தான், அது விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எலாக இருக்கட்டும், ஒருத்தர் கூப்பிட்றாருல, எதுக்கு போட்டு மீட்டிங்கை போட்டு பேசி போகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணணும்? பல ஆண்டு காலமாக எந்த கட்சியும் உங்களுக்கு அதிகாரமே கொடுக்கல. உங்களை ஜஸ்ட்டு ஒரு 2 தொகுதி, 1 தொகுதி, 3 தொகுதி, 4 தொகுதி, 10 தொகுதின்ற ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருக்குது உங்களை. முதல் முறையாக ஒரு கட்சி உங்களை வந்துட்டு அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னு நினைக்குது. அதுக்கு தெளிவான மனிதர்களா இல்லை பர்ஃபெக்டாக சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணணும். எப்படி கிராப் பண்ணணும்? என்ன காரணத்துக்கு? திருப்பி இப்படி ஒரு ஆட்சி வருமா? திருப்பி திமுகவோ இல்லை அதிமுக வராதுன்னு வைங்களேன், அதை விட்டுருவோம். திருப்பி திமுக இன்னொரு காலகட்டத்தில் வந்துச்சுன்னா விசிகாவுக்கோ ஐயுஎம்எலுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ மினிஸ்ட்ரி பதவி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சாத்தியமே இல்லை.
ஏன்னா அது திமுகவினுடைய ஒரு அஜெண்டாவாக இருக்குது. அதை நம்ம அவங்களுக்கு குறை சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. அதை ஓகேன்னு நம்பி விரும்பி தான் விசிகாலேருந்து ஐயூஎம்எல்லேருந்து எல்லாருமே போய் அவங்களோட சேர்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி வந்து உங்களுக்கு நாங்கள் மினிஸ்ட்ரியில் பங்கு தரோம், ஒரு பதவி தரோம் அப்படின்னு சொல்லும்போது விசிகாவாக இருக்கட்டும் ஐயூஎம்எல்லாக இருக்கட்டும் என்ன பண்ணணும், ஒரு அரை நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி டக்கு டக்குன்னு கேட்டு நாங்கள் வரோங்க மினிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு தானே உள்ளே போனோம். போய் என்ன பண்ணணும், நீங்கள் கொண்ட கொள்கைகள்னு ஒன்று இருக்குல்ல, விசிகா ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், ஐயூஎம்எல் ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி பீப்புளுக்கு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே இருந்தால் கூட இவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கவுங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை வச்சு அவங்கவுங்க எந்த மனிதர்களுடைய ஓட்டை அதிகமாக வாங்குறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்யலாம்ல. ஐயூஎம்எல் அப்படின்னா இஸ்லாமியர்களை மட்டுமே நம்பி இஸ்லாமியர்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு இயக்கம்னு தானே நம்ம இத்தனை வருஷமாக நம்புகிறோம். இன்றைக்கி தேதியில் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது அப்படின்னா நிறைய இயக்கங்கள் வந்துருச்சு. ஆனால் யாரை கேட்டாலும் ஐயூஎம்எல் அப்படின்னா அதுதான் அவனுடைய தாய் கழகம்ன்ற மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ள தான் இன்னமும் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்கு நாம் என்ன செய்யணும், எதையாவது ஒன்று செஞ்சிடும். வா, நமக்கு ஒரு பையன் வந்துட்டு புதுசாக வராப்புல ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறேன்றாப்புல போவோம். திமுகவோட நம்ம வந்துட்டு பக்கச்சிக்க தேவையில்லை, நல்ல டேர்ம்ஸ்லேயே இருப்போம். பட் சொல்லிவிட்டு இப்படி ஒரு விஷயம் வாய்ப்பு ஒன்று வருது நாங்கள் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 5 வருஷம் வந்துட்டு சர்வ் பண்ணி உங்கள் சார்ந்த கம்யூனிட்டிக்கோ இல்லை உங்கள் சார்ந்த மக்களுக்கோ எதையாவது ஒன்று பண்ணலாமே. அந்த பண்ணுவதற்கு என்ன தடையாக இருக்குது? ஒரு வெளியிலேருந்து புதுசாக வந்த ஒரு முதலமைச்சர், ஒரு புதுசாக வந்த ஒரு டீமு விசிகாவுக்கு அழைப்பு கொடுக்குது, ஐயூஎம்எலுக்கு அழைப்பு கொடுக்குது, நீங்கள் வாங்க மினிஸ்ட்ரியில் பங்கு கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லும்போது இத்தனை ஆண்டு காலமாக அரசியல்லே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கோ இல்லை ஐயூஎம்எல்ஐ சார்ந்தவர்களுக்கோ என்ன தடையாக இருக்குது? ஏன் இவ்வளோ தயக்கமாக இருக்குது? இந்த தயக்கம்லாம் இருக்கும்போது தான் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சின்னதாக ஒரு கலக்கம் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு திருமாவளவன்களுக்கு அவர்களுக்கே அந்த விருப்பம் இருக்குது, சரி தம்பி வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரி கொடுக்குறாரு நம்ம போயிடணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் கூட விசிகாவில் இருக்கக்கூடிய தோழர்கள் அதற்கு உடன்பட மாட்டுறாங்களோ? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்ன கலக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இடங்களில் எங்கேயாவது பார்க்கும்போது எல்லா விசிகா நண்பர்களையும் சொல்லலை, யாராவது ஒரு சில பேர் வந்துட்டு டிஎம்கேக்கு ஸ்லீப்பர் செல்லாகவும் வேலையை பார்க்கிறார்களோ, யாராவது ஒரு சில பேர், அது யாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னு வைங்களேன், அப்படி ஏதாவது இருக்கோ. அப்படி இருக்கிறதுனால திமுக வந்துட்டு இதை விரும்பாதுங்கிற அந்த ஒரு அஜெண்டாவுக்குள்ளேயே திருமாவளவனர்களையும் அடக்கி வைக்கிறாங்களோ ஒரு டவுட் வருது இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேதியில் அரசியலில் வந்துட்டு நான் சொல்கிறது சம்பாதிக்கிற அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன். சம்பாதிக்கிறது அப்படின்னா அந்த பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றதுலாம் இல்லை, மக்களை சம்பாதிக்கிறதுக்கான சரியான பாயிண்ட் தான் இந்த 5 வருஷம். ஏன்னா அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோக்குள்ள மக்களுக்கு செய்ய போகிறீங்களோ அவ்வளோக்குள்ள அந்த மக்களை சம்பாதிக்க போகிறீங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் பெருசாக எந்த விதமான ஒரு அங்கீகாரத்திலையோ இல்லை அதிகாரத்திலையோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு எம்எல்ஏவாக இருப்பீங்க இல்லை வாட் எவர் இப்படி இருப்பீங்க, அங்கே எவ்வளோ செய்வீங்களோ அவ்வளோ செஞ்சீங்க. ஆனால் இந்த முறை ஒரு மினிஸ்டராக ஒரு முக்கியமான துறைக்கு அதிபதியாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ எவ்வளோ மக்களை சம்பாதிக்கலாம் நன்மை செய்துங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதை ஏன் விசிகாவாலையும் ஐயூஎம்எல்லாலையும் இல்லை ஏன் அதை வந்துட்டு பண்ண முடியல? அதுக்கு என்ன தடையாக இருக்குது? திமுக மேலே இருக்கக்கூடிய பயமா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் திமுகவை சார்ந்தவர்கள் யாராவது உள்ள ஒரு ஸ்லீப்பர் செட் மாதிரி இயங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துட்டு எனக்கு வரல. காமனாக எல்லாருக்கும் அரசியல்னால் என்னன்னு இந்த ஒரு வாரமாக கவனிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே அந்த சந்தேகம் ஒன்று வருது. அந்த விஷயங்களை எல்லாம் கலைச்சிட்டு விசிகாவாக இருக்கட்டும் ஐயூஎம்எல்லாக இருக்கட்டும், ஆமாம் எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும், இந்த மினிஸ்ட்ரி வேணும், இந்த மினிஸ்ட்ரி வேணும், வாட் எவர் இட்ஸ் நெகோஷியேட் பண்ணி டக்குன்னு அந்த அதிகாரத்திற்குள்ளே வாங்க. வந்தீங்க அப்படின்னா உங்களை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்குல்ல, அதுக்கு நன்மை வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் வந்துட்டு அதிமுகலேருந்து ஒரு 20-25 பேர் வந்துட போகிறாங்க, 30 பேர் வர போகிறாங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு மினிஸ்ட்ரி கொடுக்கறதுக்காக தான் இன்னும் இந்த மினிஸ்ட்ரி எல்லாம் போடாமல் வச்சிருக்காருன்னு ஒரு வாய் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி என்ன சொல்லிட்டாரு, தனக்கு தன் ஆட்சியை வளப்படுத்துவதற்காக தன்னை சிஎமாக்குவதற்காக எந்தெந்த கட்சிகள் உதவுச்சோ அந்த கட்சிக்கு நான் மினிஸ்ட்ரி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்குற அந்த நாகரிகம் இருக்கு இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் நாகரிகத்தினுடைய மிக உச்சமாக தான் நான் விஜய் அவர்களும் தாவேகாவும் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மாதிரியான ஞானமுள்ள அரசியல்வாதி நிறைய பேர் சுற்றி யார் யாரோ இருக்கலாம், கன்ஃபியூஷன்லாம் பண்ணலாம், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் வரேன் மினிஸ்ட்ரி போஸ்ட்டு கொடுங்க, தேவைப்பட்டால் திருச்சி கிழக்கில் கூட என்னை வச்சு நிப்பாட்டு வைங்க, நான் நிற்கிறேன், பார்ப்போம், நான் உள்ளே வரேன் அப்படிங்கிற அந்த ஒரு புலித்தனமான ஒரு பாய்ச்சல் தான் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர்த்து ஆதரவு கொடுக்கலாமா வேணாமாங்கிறதே 2 நாள் உட்காந்து யோசித்த மாதிரியான திருமாவளவன் அவர்களையோ விசிகாவினுடைய நிலைப்பாட்டிலையோ அப்படி நம்ம வந்துட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கிட்ட கேட்குறாங்க, அன்றைக்கே பதில் வருது. விசிகா கிட்ட கேட்கும்போது ஒரு நாள் கழிச்சு தான் பதில் வருது. அதுக்கப்புறம் தான் அந்த குழப்பமே வருது, சோஃபா வந்துச்சா போச்சா அப்படி இப்படிங்கிற மாதிரி வாட் எவர் இட் இஸ்னு வைங்களேன். அது சோஃபா வந்துச்சு போச்சுங்கிறதுக்குள்ளே நம்ம போத்தவில்லை. ஆனால் லாஜிக்காக இத்தனை ஆண்டு காலம் கழித்து
அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அண்ணன் திருமாவளவனர் கூட சொல்லுவார், ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் வந்துட்டு சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு. எப்படி ஆக முடியும்? ஒரு மினிஸ்ட்ரி போஸ்ட் வருது அப்படின்னும் போதே அதை வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு செயற்குழு, பொதுக்குழு, அந்த குழு, இந்த குழுன்னு சொல்லி குழுவாக இருந்துக்கிட்டு முடிவே எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது முதலமைச்சராக மட்டும் பதவி கொடுத்தா மட்டும் என்ன வேகமாக ஒரு முடிவு எடுத்துட முடியுங்கிற ஒரு பயமும் அச்சமும் மக்களுக்கு வருமா இல்லையா? இதை தாண்டி தலித் சமூகமோ, இஸ்லாமிய சமூகமோ, கிறிஸ்தவர்களோ யாரா வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருடைய பார்வையும் விசிகா மேலேயும் இருக்குது, ஐயுஎம்எல் மேலேயும் இருக்கணுங்களா? அதில் விசிகா மேலே இருக்கக்கூடிய பார்வை என்னவா இருக்குது? முடிவை சீக்கிரமாக எடுங்கய்யா. அப்படி என்ன நீங்கள் வந்துட்டு 10 நாள் யோசித்து ரூம் போட்டு யோசித்து என்ன முடிவு எடுக்கு அப்படிங்கிற பார்வை மக்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு மாதிரியாக இரிட்டேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு நிலைப்பாடு மாறி ஒரு அதிகாரத்தில், அந்த ஆட்சியின் அதிகாரத்துலேயும் பங்குன்னு தாவேகா சொன்ன மாதிரி மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை வருது அப்படின்னா அது விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டவர்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அதை எடுத்து அதை பயன்பாட்டுக்குட்பட்டு இந்த சமூகம், தமிழ் சமூகம், தமிழ்நாட்டினுடைய மக்கள் வளர்வதற்கு தாவேகாவோடு சேர்ந்து, இல்லை தாவேகா நாளை எங்கேயாவது ஒரு இடத்துல வழி மாறி போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில் கூட அதை வழி மாறாமல் பர்ஃபெக்டாக ஒரு மூக்கணாங்கயிறு போடுற மாதிரியான ஒரு நிலையில் இந்த ஆட்கள், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் உள்ளே போனாங்கன்னா, அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே போனாங்கன்னா ஒரு பவர் கிடைக்கும். அப்படின்னா அதை ஏன் செய்யக்கூடாது? அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பி அழைப்பு கொடுத்த முதல்வர் விஜய்க்கு தான் மிகப்பெரிய ஒரு பாராட்டு. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க எல்லாரும் வாங்க பார்த்துக்கலான்னு அந்த ஒரு பெருந்தன்மையும் அற்புதமானது. அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கிட்டு விசிகாவும் சரி, ஐயுஎம்எல்லும் சரி, யாரெல்லாம் உள்ளே போனோமோ போய் மேக்சிமம் நல்லது நம்ம சார்ந்தவங்களுக்கு செய்யணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எனக்கு தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதுதான் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொற்காலமான ஒரு நிலையாக இருக்கும்.